டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தின் இயக்குநர் தனது நீண்ட நாள் தோழிக்கு லவ் ப்ரப்போஸ் செய்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. சசிகுமார், சிம்ரன் உள்ளிட்டோர் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை அபிஷான் ஜீவிந்த் இயக்கியுள்ளார். இந்த படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்து வருகிறது. இந்நிலையில் இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி அண்மையில் நடைபெற்றது. அப்போது உரையாற்றிய இயக்குநர் அபிஷான் தனது நீண்ட நாள் தோழி அகிலா இளங்கோவனை அறிமுகப்படுத்தியதோடு அங்கேயே அவருக்கு லவ் ப்ரப்போஸும் செய்தார். அண்ட் லாஸ்ட்டாக ஒருத்தங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அகிலா இளங்கோவன் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒன்று 6ஆவதுலேருந்து தெரியும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீ என் கூட இருக்க. ஐ மீன் எனக்கு தெரியும். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம க்ளோஸாக தான் இருக்கோம், ரொம்ப க்ளோஸாக இருக்கோம். எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு தான் தோணுது. வர அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆசையாய் வாங்கிய பொம்மை ஹெலிகாப்டர் இயங்காததால் சிறுவன் ஒருவன் காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கும் சுவாரஸ்ய சம்பவம் தெலுங்கானாவில் அரங்கேறியுள்ளது. சங்காரெட்டி மாவட்டத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் வினய் தங்கள் பகுதியில் நடைபெற்ற விழா ஒன்றில் 300 ரூபாய்க்கு ஹெலிகாப்டர் வாங்கியுள்ளார். ஆனால் எவ்வளவு முயன்றும் அந்த ஹெலிகாப்டர் பறக்கவில்லை. இது தொடர்பாக கடைக்காரரிடம் முறையிட்ட சிறுவனுக்கு இயங்காத ஹெலிகாப்டருக்கு பதிலாக மற்றொரு ஹெலிகாப்டரை கொடுத்துள்ளார் கடைக்காரர். ஆனால் அதுவும் இயங்கவில்லை என தெரிகிறது. இப்படி 3 முறை பொம்மை ஹெலிகாப்டர்களை மாற்றியும் பறக்காதது குறித்து சிறுவன் கேட்டபோது அவரை கடைக்காரர் திட்டி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுவன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்.